ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹெச்டிஎம்எல்லேருந்து ஆர்டர் லிஸ்ட்னா என்ன, அன்ஆர்டர் லிஸ்ட்னா என்னன்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. ஸோ இது மாதிரி டெய்லி ஒரு டேக் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ அதுக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வாங்க பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்எல்லை நான் நார்மலாக ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் வந்து நான் வந்துட்டு வெயிட் ஒரு செகண்ட். ஸோ ஓகே, இப்போ நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா யூஎல் டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். கரெக்டாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா எல்ஐன்னு போட்டிருக்கேன். எல்ஐ யூஎல்னால் முதல்ல பார்ப்போம், ஓகேவா? யூஎல்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க. யூஎல்னா அன்ஆர்டர் லிஸ்ட், ஓகேவா? அன்ஆர்டர் லிஸ்ட்னால் நமக்கு வந்து இங்கே பாருங்கள், அவுட்புட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். டாட் வச்சுருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதனால் இது வந்து அன்ஆர்டர் லிஸ்ட், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்ஐன்னு இருக்குல்ல, இது வந்து லிஸ்ட்டு. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம், அபவுட், கான்டாக்ட், டவுன்லோடு நான் கொடுத்துருக்கல. ஸோ இது மாதிரி நீங்கள் நேவிகேஷன் பார் க்ரியேட் பண்ணுவீங்களா? ஸோ அந்த இடத்துல நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை நம்ம இன்னொன்று வந்து ஆர்டர் லிஸ்ட்னு ஒன்று இருக்குது, நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு நீங்கள் போட்டோடனே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 வந்துருச்சு, ஓகேவா? ஸோ சிம்பிளாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. யூஎல் இருக்குது, அதான் அன்ஆர்டர் லிஸ்ட்டு. உங்கள் கிளாஸில் ஒரு 20 மெம்பர்ஸ் இருக்கீங்க, தனித்தனி நேம் இருக்கீங்க, ஓகேவா? ஸோ அதுக்கு டாட் வச்சு இப்போ இந்த பர்சன் எத்தனாவது பேரில், இப்போ என் பேர் எடுத்துக்கோங்க, சிபிதாஸ்ன்னு இருக்கேன். இந்த பர்சன் எத்தனாவது லெட்டர்ஸில் இருக்காங்க, எத்தனாவது இடத்துல இருக்காங்கன்னு சொல்லி ரோல் நம்பரில் கேட்குறாங்க. நான் வந்து அப்போ வந்து ஒவ்வொன்றா கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, கரெக்டாக? ஸோ அப்போ வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா நான் ஒவ்வொன்றா கவுண்ட் பண்ணிகிட்டு இருப்பேன், கரெக்டாக? ஸோ அதுவே ஆர்டர் லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா இப்போ இது மாதிரி இருக்கா, இப்போ இந்த இடத்துல கான்டாக்ட் எங்கே இருக்குன்னு கேட்குறப்போ நான் 3rd பொசிஷனில் இருக்குப்பா கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஆர்டருக்கும் அன்ஆர்டருக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் ஆர்டர் லிஸ்ட்னா என்ன, அன்ஆர்டர் லிஸ்ட்னா என்னன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட. ஸோ சிம்பிளாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் வைஸாக ஒரு 1 2 3 4, அன்ஆர்டர் லிஸ்ட்னா டாட்டாக வரும் உங்களுக்கு, அவ்வளோ சிம்பிள், ஓகே. ஸோ இது மாதிரி நம்ம நாளைக்கு ஒரு டேக் பார்ப்போம். ஸோ டேபிள் டேக்னா என்ன நாளைக்கு பார்ப்போம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பை கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம்.